வணக்கம். தை அமாவாசை நாளில் ஆண்கள் மறந்தும் கூட செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசை நாளில் குல தெய்வ வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் பல பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஜனவரி 29 புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆண்கள் மறந்தும் கூட இந்த ஒரு தவறை செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கவனமாக இருக்கணும். ஆண்கள் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே பாதையில் வரும் நாளை தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் மனோகாரகன் அப்படின்னும், அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவானின் தரிசனம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் அன்றைய தினம் நல்ல காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மள பல குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. நல்ல காரியங்களுக்கான முடிவு எடுக்கலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அமாவாசை அப்படிங்கிறது குல தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள். திருஷ்டி கழிப்பதற்கும் ஏற்ற நாள். நம்ம முன்னோர்களை இந்த நாளில் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 3 முக்கிய விஷயங்களை தவறாமல் செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் ஆண்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஆண்கள் முடி திருத்தம் செய்யவே கூடாது அமாவாசை தினத்தில். அதுவும் ஷேவிங் செய்யவே கூடாது அப்படின்னும், நகம் வெட்டக்கூடாது அப்படின்னும், அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே போல் மது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பார்த்தோன்னா ஆண்கள் வெளியில் போய் ஹோட்டலில் அசைவம் சாப்பிடுவாங்க. முடிந்தவரை அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய தினம் வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பும் பின்பும் தீட்டு வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அன்று முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை தவறாமல் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது கோடான கோடி புண்ணியத்தை நம் குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் கடமையை மறந்தோன்னா அவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் அப்படின்னும், அன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் அன்னதானமும் வஸ்திர தானமும் செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அந்த நாளில் யார் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். திருமணமான பெண்ணுக்கு தாயோ அல்லது தந்தையோ இல்லை அப்படின்னா, அல்லது 2 பேருமே இல்லை அப்படின்னாலும் அவர் விரதம் இருக்கவே கூடாது. குறிப்பாக கணவர் இருந்தால் கண்டிப்பாக விரதம் இருக்கவே கூடாது. அந்த பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் அவங்க தான் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்கள் தாய் தந்தை இருக்கும் பொழுது இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னும், ஆனால் தாய் அல்லது தந்தை ஒருவர் இல்லை என்றாலும், இருவரும் இல்லை என்றாலும் அந்த அமாவாசை விரதத்தை ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை இருக்கவே கூடாது அப்படின்னும், குறிப்பாக எள்ளும் தண்ணீரும் சுமங்கலி பெண்கள் இறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். தை அமாவாசை அன்னைக்கு குல தெய்வ வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் இரவு 10 மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சக்கரை பொங்கலோ அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் அப்படின்னும், இப்படி செய்வதனால குடும்பத்தில் உள்ள எல்லா தீமைகளும் விலகி குலதெய்வ அருள் முழுமையாக கிடைத்து வீட்டில் நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை. குலதெய்வ கோவிலுக்கு அந்த நேரத்தில் செல்ல முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபட நினைத்து, குலதெய்வத்தை மனதார நினைத்து தை மாத அமாவாசை அன்னைக்கு 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி செய்வதனால குல தெய்வத்தின்
ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும். முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்வதால் குலதெய்வத்தின் அருள் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.